ஆடு கொடுக்குற சௌரியம் ஒருத்தருக்கு வசதி இருக்கு. ஆனா நம்ம ஆட்டை பிடிச்சிட்டு வந்து அறுத்து அது ரத்தத்தை சாணியை வாரிக்கிட்டு நாத்த எடுத்துக்கிட்டு எல்லாம் 1008 பிரச்சனை எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. இந்த தொந்தரவு எல்லாம் வேண்டாம், வெளியே ஷேர்ல கொடுத்துட்டோம்னா அவன் நம்ம மட்டும் கறி கொடுத்துட போறாங்க, வேலையை முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களே, இது சரியான போக்கா? ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை செய்யறது எதுக்கு செய்யறோம்? ஒரு தியாகத்தை நினைவு கூறதான். ஒரு இபாதத்தை ஏன் செய்யறோன்ற முதல்ல புரிதல் நமக்கு இருக்கணும். அல்லாஹ் இந்த இபாதத்தை தந்திருக்கிறதே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை வாழ்க்கை நினைவு கூறதான். அவங்க எவ்வளவோ சிரமங்களை சகிச்சாங்க. அவங்களுடைய மனைவி பிள்ளையை கொண்டு போய் வனாந்தரத்துல யாருமே இல்லாத காட்டுல விட்டாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீட்டுல கூட யாரையும் விட்டு விட மாட்டோம். யாருமே இல்லாம வீட்டுல ஒரு லேடி விட்டு போக நம்ம எவ்வளவு பயப்படுவோம். ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கானே, அவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான், இப்படி செய்வாங்களா அப்படி செய்வாங்களா, யார் வருவா யார் போவா அப்படின்னு நம்ம எவ்வளவு பயப்போம். நம்ம எல்லா சௌகரியமும் சகல சௌகரியமும் சுத்தி இருக்கு. இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடியோ ஒரு ஆளையோ யாரையோ குழந்தைய தனியே விட்டு போக பயப்படுவோம். யாருமே இல்லாத வனாந்தர காட்டுல கொண்டு போய் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு வராங்க. அவங்க சொல்றாங்க, யாரும் இல்லாம இந்த இடத்துல கொண்டு விடுறீங்களே, இது யாருடைய கட்டளைன்னு கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்க விட்டுட்டு போங்க, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். அவங்களுடைய ஈமான பாருங்க. அல்லாஹ் ஏதோ கட்டளைன்னா விட்டு போங்க, அவன் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு அங்க விட்டுட்டு வராங்க. தன் பிள்ளையும் அவங்க பச்சளம் குழந்தையும் மனைவி விட்டு வராங்க. தன்னுடைய பிள்ளை வளர்ந்து வாலிபன் ஆகிற நேரத்துல அல்லாஹ் அறுத்து பலியிடுற மாதிரி கனவு காட்டுறான். அது தான் பிள்ளைகிட்ட போய் கேட்கிறாரு, அத்தா என்னத்தான் நினைக்கிறீங்க, அல்லாஹ் இது மாதிரி ஒரு கனவு காட்டி இருக்கிறான், அறுத்து பலியிட சொல்லி இருக்கிறான், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. யார எந்த அப்பாவாவது தன் பிள்ளைகிட்ட கேட்டா ஒத்துக்கிடுவாங்களா? அந்த பிள்ளை ஆனா ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு வாழ்க்கையை தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்ததுடைய விளைவு. அவங்க எதையுமே அல்லாஹ்வை பத்தியும் மறுமையை பத்தி எதையுமே சொல்லாம தியாகத்தை பத்தி எல்லாம் சொல்லாம வளர்த்திருந்தா அந்த பிள்ளை வாயில இந்த வார்த்தை வந்திருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையை பாக்குறாங்க. இத்தனை ஆண்டு காலம் தன் தந்தை எப்படி அல்லாஹ்வுக்காக பணிந்தாரு, தன் தாய் எப்படி பணிந்தாங்க, எவ்வளவு கஷ்டத்தை தியாகத்தை சுமந்தாங்க. அந்த சுமந்தவங்க குடும்பத்துக்கு தானே கஷ்ட நஷ்டம் தெரியும். அப்படிப்பட்ட கஷ்டத்துல வளர்ந்த பிள்ளைங்க தானே வந்து தன் கஷ்டத்தை சுமக்கிற புரிந்தது இருக்கிற உணர்வு இருக்குது. அது மாதிரி தன் தாயும் தந்தையும் பார்த்தனாலதான் அவங்க சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுங்க, அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர் ஒருவனா நீங்க பாப்பீங்க. அப்ப இவ்வளவு கஷ்டம் தியாகத்தை எல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறனால அதையெல்லாம் நினைவு கூறுற வகையில் அல்லாஹ் என்ன செய்யறான், இனிமே மனிதர்களை பலியிடுகிற எந்த பலியும் கிடையாது. நீ இந்த சோதனையில ஜெயிச்சிட்ட இப்ராஹிம், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்றான், இப்ராஹிமே நான் உனக்கு வச்ச சோதனை வெற்றி அடைந்துட்ட, முழுமைப்படுத்திட்ட, அதுக்கு பகரமாக ஒரு பெரிய பலிப்பிராணி அறுத்து பலியிடு நல்லா சொல்றான். அவங்க அறுத்து பலியிடுறாங்க. அப்ப அதை நினைவு கூறுற வகையில தான் நம்ம இந்த குர்பானியை கொடுக்குறோம். அப்ப அது தியாகம், எவ்வளவு பெரிய தியாகம் தன் குடும்பமே செஞ்சிருக்கு. நான் இந்த குர்பானிக்காக வேண்டி அதை வாங்கி அதை அறுத்து அதில் உள்ள நல்லது கெட்டதை அனுபவித்து அதை இறைவனுக்காக புரிந்து கொண்டு ஏழைக்கெல்லாம் கொடுத்து நல்லதுக்கு உறவினர்கள்லாம் கொடுத்து நான் சாப்பிட மாட்டுறதுக்கு ஒரு மாற்றப்பட்டோம்னா அப்ப என்ன தியாகத்தை நம்ம செய்ய போறோம்? சேகம் இல்லாம சொர்க்கம் உண்டா? அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்ல, இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் இறையச்சத்தை நாம் அடைந்து கொள்ளணும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த இறையச்சம் நமக்கு எப்ப ஏற்படும்? நாம் செய்வதன் மூலமா தான் ஏற்படும். நம்ம இது கொடுக்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, தன் பிள்ளையை அறுத்து பலியிட சொல்லுமா அவன் உள்ள எப்படி இருந்திருக்கும்? அப்ப இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்களே, நான் இந்த உலகத்துல மறுமைக்காக மார்க்கத்துக்காக எதை தியாகம் பண்ணேன், எதை நான் செய்கிறேன் என்ற உணர்வு நமக்கு வரணுமா இல்லை? இந்த உணர்வை எல்லாம் ஏற்படுத்ததான் அல்லாஹ் செய்ய சொல்றான்னா, அதை புரிந்து கொள்ளாம நான் வந்து எனக்கு சிரமமா இருக்கு, அங்க கொண்டு போய் கொடு கஷ்டமா இருக்கு, ஒரு ஆளை போட்டுங்க. கொண்டு போய் கொடுக்கறது உங்களுக்கு சிரமமா இருந்தா யார்ட்டையே கொடுத்தா கொண்டு போய் கொடுத்துட போறாங்க. அதுக்கு ஏதாவது சம்பளத்தை கூட ஆளை போட்டு கூட கொடுத்துடலாம். நம்ம முடிந்த அளவுக்கு அந்த மறுமை நன்மை அடையிறது தானே செய்யறோம். அப்ப சிரமம் இல்லாமல் சொர்க்கம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு தியாகம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் நான் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சா அது அல்லாஹ் சொல்ற வசனத்துக்கு எதிரானது. அசிப்துகும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்க சொர்க்கத்துக்கு ரொம்ப லேசா போயிடலாம்னு நினைக்கிறீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு முன்னாடி சென்றவருடைய கஷ்டங்களும் துயரங்களும் நீங்க அனுபவிக்காம சொர்க்கத்துக்கு போக இயலுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் தியாகத்தையும் சிரமத்தையும் அனுபவித்தால் தான் சொர்க்கம் என்றால் இதெல்லாம் ஒரு சின்ன அற்பமான சிரமம். இதை புரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுப்பது சிறப்புக்குரியது. அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு 7 குடும்பம் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி ஷேர்ல சேர்ந்து நம்ம அதை அறுத்து பலியிட்டுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி செய்யறது தான் சிறப்புக்குரியது என்பதை புரிஞ்சுக்கங்க. அவங்க சிரமம் அது இது சொல்லி அவங்க கொடுக்குறாங்க வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய புரிதலும் அவங்களுடைய ஈமானை பொறுத்து தான் அதனுடைய நன்மை அல்லாஹ் தருவான். அதை நாம வந்து குறையாவும் சொல்ல வேண்டாம். இது சிறந்த வழிமுறை. இதுக்கு மேல நீங்க அதை செய்றீங்களா, நீங்க செய்யுங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ளது, உங்க இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா நம்ம சிரமம் செய்ய ஆயிடுமே, இதாயிடுமே, அதாயிடுமே, வீடெல்லாம் நாரும் ரத்தம் ஆயிடும், அதாயிடும், இந்த அற்ப சொற்பமான கதைகள்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது. அதுக்காகலாம் இதை தவிர்க்க முடியாது. நம்ம உள்ள சௌகரியம் பாத்தீங்க, சில வீடுகள்ல அவசரம் அதிகமா அனுமதிக்க மாட்டாங்க. இங்க எல்லாம் செய்யக்கூடாதுங்க, நான் முஸ்லீமா இருப்பாங்க, முஸ்லீம்களே அனுமதிக்கிறது இல்ல.
என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், முஸ்லீம் வீட்டுல அவர் இருக்கிறாராம், இங்கெல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து அறுக்கக்கூடாது பாய், நீங்கன்னா வெளியே வச்சுக்கிட்டு இங்க எதுவும் செய்யாதன்ட்டாராம். முஸ்லீம்களே தியாகம் செய்ய தயார் இல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது முஸ்லீம் அல்லாதவங்க அனுமதிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப அந்த கால சூழ்நிலை, இடத்தை பொறுத்து எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு மேல அவங்களுக்கும் ஈமான் அல்லாஹ் சம்பந்தப்பட்டதுனால சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்தி சொல்லிடுங்க.